கொழுந்து வெத்தலையை வந்து காம்பையும் நுனியையும் கிள்ளிட்டு தான் யூஸ் பண்ணணும். அதை மென்று சாப்பிடும் போது அது வாயில் உள்ள எல்லா கெட்ட நச்சு கிருமிகளையும் சாகடிச்சிடும். அதே மாதிரி நம்ம வாயில் உள்ள துர்நாற்றத்தை வந்து தடுத்துரும். சலைவா சொல்கிற வாயில் உள்ள எச்சியில் வந்து மேம்படுத்தும். இந்த மூணுமே செய்கிறதால டைஜஷன், அதாவது செரிமான சக்தியை முழுக்க அதிகரிச்சு கொடுக்கறது இந்த வெற்றிலை. அதனால தான் ஒரு விருந்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வெற்றிலை சாப்பிட்றோம். பொதுவாகவே வாரத்துக்கு 2 முறையாவது நல்ல வெற்றிலை, கொழுந்து வெற்றிலை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 வெற்றிலை இல்லைனா 1 வெற்றிலைனாலும் சும்மா வாயில் சாப்பிட்ட பிறகு மென்னுட்டு வந்துடலாம். ஏன்னா வெற்றிலையோட லைட்டாக கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து அதிகமான கால்சியம் சத்து நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி வெற்றிலையோட இன்னொரு குணம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அதாவது உள் உறுப்புகள்லையும் சரி, நம்ம உடல் உறுப்புகள் எதுவாக இருந்தாலும் ஒரு வீக்கங்கள், அதாவது ஒவ்வொரு உறுப்புகளும் வேலை செஞ்சு